கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. நம் வேதத்தில் பார்க்கிறோம், யோசுவாவின் தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானான் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அங்குள்ள கோத்திரங்களுக்கும் ஜனங்களுக்கும் கானான் தேசத்தில் இடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவராக இருந்தவர்தான் ஒத்தனியேல். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடமோ வனாந்தரமான இடம். கொடுக்கப்பட்ட அந்த வனாந்தரமான சூழ்நிலையில் கடினமான பாதையில் ஒத்தனியேலுடைய வாழ்க்கை நகர்ந்து வருகிறது. அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் கானானை சுதந்தரித்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல இடம் கிடைத்தது. ஆனால் ஒத்தனியேலுக்கோ வனாந்தரமான சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒத்தனியேலுடைய உறவினரான காலேப்புக்கு குறிக்கப்பட்ட இடமாகிய கிரியாத் அர்பா என்கிற இடத்திற்கு சென்றார். அந்த இடத்தில் ஏனாக்கியர்கள் இருந்தார்கள். அந்த ஏனாக்கியரில் அநேகர் ராட்சச மனிதர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களை எதிர்த்து காலேப்பு யுத்தம் செய்ய முடியாமல் இருந்தது. அப்பொழுது ஒத்தனியேல் அந்த ராட்சசர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார். அவர்களை வென்றார். பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அநேக யுத்தங்களை செய்து முதல் நியாயாதிபதியாகவும் உயர்ந்தார். 40 வருடம் நியாயம் விசாரித்தார். கர்த்தருடைய ஆவி ஒத்தனியேல் மேல் இருந்தது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையும் கரடு முரடான சூழ்நிலையாக இருக்கலாம். நம்முடைய பாதை மிகவும் கடினமானதாக காணப்படலாம். நம்மோடு இருக்கிற அநேகர்கள் நன்மையான காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் எப்படி ஒத்தனியேலை வனாந்திரத்தில் பழக்குவித்து ராட்சசர்களை மேற்கொள்ளத்தக்க வலிமையை கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய கடினமான பாதையிலும் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.